ஹாய் ஹலோ வணக்கம். சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வேற மாதிரியும் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேற லெவல்லையும் இருக்கிற சினிமா நடிகைகள் யாரு, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்பத்துக்குள்ள இருந்து இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நடிகை ஷில்பா ஷெட்டி, மிஸ்டர் ரோமியோ, குஷி உள்ளிட்ட திரைப்படம் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ பிரசண்டா ஹிந்தி படங்கள் நடிச்சிட்டு வராங்க. 90களில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி இருந்த புகைப்படமும் இப்போ இருக்கிற புகைப்படமும் பார்க்கும்போது தெரியும் இப்போ எப்படி எந்த அளவுக்கு மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நடிகை ஸ்ருதிஹாசன் அவர்கள், இவங்களை பற்றி கண்டிப்பாக தெரியும். நடிகர் கமல் அவங்களுடைய மகள். இவங்க பழைய புகைப்படம் பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் தெரியும். கண்டிப்பாக பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக தான் மூக்கு உதடுக்கெல்லாம் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. நடிகை வரலட்சுமி பாடி ஷேமிங்கால சொல்லப்பட்டாங்க. நடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப வெயிட் போட்டு ரொம்பவே இருந்தாங்க. ஆஃப்டர் ஆக்டிங்க்கு அப்புறமா ரொம்பவே வெயிட் லாஸ் ஆகி இப்போ ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்கிறாங்க. நடிகை நயன்தாரா, இவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து தான் இப்போ இப்படி இருக்காங்க. ஏன்னா முதல்ல ஆங்கரிங் பண்ணி தான் மூவிஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆனாங்க அப்படிங்கிற மாதிரியும் அப்போ பார்க்குறதுக்குலேருந்து இப்போ பார்க்குறதுக்கு அப்படி தெரிகிறதுனால தான் இவங்க இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டது. ஆனால் நயன்தாரா எந்த ஒரு இடத்துலையும் நான் அழகுக்காக எந்த ஒரு சிகிச்சையும் நான் செய்யலை, என் மாற்றங்களுக்கு காரணம் உணவு முறை, உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லி தான் டயட் மூலமாகவும் நான் இந்த மாதிரி மாறி இருக்கேன், நான் எந்த ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரியும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆங்கரிங் அந்த டைம் பண்ண அந்த ஃபோட்டோவும் இப்போ பார்க்குறது உள்ள ஃபோட்டோவை பற்றி நீங்களே டிஃப்ரெண்ட் சொல்லுங்கள். நடிகை சமந்தா பானா காத்தடி படம் மூலமாக அறிமுகமாக இருந்தாங்க. முதல் படத்தில் பார்க்கறதுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் இவங்களும் ரொம்பவே வித்தியாசமாக தெரியுறாங்க. நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அப்போது இருக்கும்போது உள்ள புகைப்படத்தையும் இப்போ பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசம் தெரியுது. நடிகை சாரதா ஸ்ரீநாத், இவன் வேற மாதிரி, விக்ரம் வேதா, நேர்கொண்ட பார்வை, மாறா, இருகப்பற்று, ஆரியன் உள்ளிட்ட திரைப்படங்கள் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. வெயிட் அதிகமாக இருந்திருக்கிறாங்க. சினிமாவுக்கு அப்புறம் தான் ரொம்பவே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கிறாங்க. இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். நடிகை மிர்னால் தாகூர், இவங்களையும் அப்போ பார்க்குறதுல இருந்து இப்போ பார்க்கும்போது டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு அப்படி தோணுதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். நடிகை திவ்யா பாரதி, பேச்சுலர், மகாராஜா உள்ளிட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு சில ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதை இவங்களை பற்றியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நடிகை கல்யாணி பிரியதர்ஷன் 2008 பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் இப்போ இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபோட்டோஸ் மூலமாக நீங்களே பாருங்கள். நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களை பற்றியும் கண்டிப்பாக இப்போ பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. நடிகை அதிதி ராவ், இது இவங்களுடைய ஓல்டு புகைப்படம். இவங்க பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக தான் தன் அழகை மேம்படுத்தி இருக்காங்க. சினிமா வாய்ப்புக்கு அப்புறம் மூக்கு, தாடை அப்படின்னு சொல்லி முகத்தில் சின்ன மாற்றங்கள் பண்ணதுனால தான் இவங்க இப்போவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. நடிகை தமன்னா, கல்லூரி மூவியில் இவங்க நடித்ததுக்கும் இப்போ நடிக்கிறதுக்கும் சொல்லவே தேவையில்லை. எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. தன்னுடைய உடம்பை அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ எந்த ஒரு குண்டாகிறதும் இல்லை. அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. நடிகை ரைசா 2021 ஃபோட்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு முகப்பொலிவு சிகிச்சை எடுத்ததன் மூலமாக முகத்தில் வீக்கம், ரத்த கசிவு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருந்தாங்க. ஒரு ரொம்பவே பெரும் பரபரப்பை எடுத்திருந்தது. அந்த இஷ்யூ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ரைசா அவர்கள் பிக் பாஸ் ஷோவுக்கு வந்ததுக்கு அப்புறமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தற்சமயம் உள்ள புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இவங்க இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இப்போ நீங்கள் பார்க்குறதுலையும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் இவங்க அந்த புகைப்படத்துக்கும் இந்த புகைப்படத்திற்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சினிமா வர்றதுக்கு முன்னாடி இருந்த புகைப்படங்களையும் இப்போ இருக்கிற புகைப்படங்களையும் பார்க்கும்போது இந்த நடிகைகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கப்பா, இவங்களா அவங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யார் இருக்காங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.